Taste the Daily. ஈரான் அதிபர் ரெய்சி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்துள்ள நிலையில் தற்காலிக அதிபராக துணை அதிபர் முகமது மொக்பர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஈரான் அரசியலில் சுப்ரீம் லீடர் எனப்படும் பெரும் தலைவர் பதவிக்கு அடுத்தபடியாக முக்கியமானது அதிபர் பதவி. அப்பதவியில் இருந்த ரெய்சி உயிரிழந்துவிட்ட நிலையில் அவர் இடத்துக்கு யார் வருவார் என்ற கேள்வியும் எழுந்தது. ஈரான் நாட்டு சட்டப்படி அதிபர் மறைந்தால் துணை அதிபர் அப்பதவியில் தற்காலிகமாக நியமிக்கப்பட வேண்டும். ஈரானில் பல துணை அதிபர்கள் இருந்தாலும் அவர்களில் முதன்மையானவரான முகமது மொக்பர் தற்காலிக அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து அதிபர் பதவிக்கான தேர்தலும் 50 நாட்களுக்குள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முகமது மொக்பர் கடந்த 2021ஆம் ஆண்டுதான் துணை அதிபர் பதவியில் நியமிக்கப்பட்டார். துணை அதிபர்களிலேயே முதல் இடத்தில் உள்ளவராகவும் கருதப்படும் மொக்பர் ஈரானின் அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் ஆழ்ந்த நிபுணத்துவம் பெற்றவர். துணை அதிபராவதற்கு முன் செடாட் என்ற ஈரானின் வலிமையான அதிகார அமலாக்க அமைப்பையும் 14 ஆண்டுகளாக முகமது மொக்பர் நிர்வகித்து வந்தார். மேலும் ஈரானின் பெரும் தலைவரான அலி கமேனிக்கும் மிக நெருக்கமானவராக மொக்பர் கருதப்படுகிறார். ஈரானின் முக்கிய பதவிக்கு வந்துள்ள இவரது செயல்பாடுகள் உள்நாட்டு அளவில் மட்டுமல்ல, சர்வதேச அளவிலும் உற்று கவனிக்கப்படும் என்பது உறுதி. Taste the Daily.